நீ ஒரு கானா கலைஞர், நீ ஒரு போலீஸுக்கு பயப்படலாமா? வணக்கம், நான் தான் உங்கள் நாகூரான், தமிழ்நாடு கானா கலைஞர் நலச்சங்கத்தின் நிறுவன தலைவர். அந்த பாட்டை எடுத்து பாட 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 அப்படியே நிமிர்ந்து ஏந்து உட்காந்துட்டார் அவர். சரி புளியந்தோப்புன்னு சொன்னோன்னே, சரிப்பா ஒரு கானா எடுத்து கொடுப்பா அப்படின்னு ஜேகே சொன்னார். நாயா பேயா அலைய வச்சு நடு ரோட்டில் குந்த வச்சு முக்குல 2 சந்தை வச்சு தவிக்க விட்ட கடவுள இப்ப மாட்டுக்குன்னு முழிக்கிறண்டா 4 பேரு நடுவில். இந்த பாடலை கேட்ட உடனே எழுந்து உட்காந்தாரு ஜேகே. இது வரைக்கும் ரொம்ப பத்திரிகையாளருக்கு, சினிமா துறை ஆளுகளுக்கு கானா சங்கம் உருவாக்கப்போ வழிகாட்டி யாருன்னு இன்னும் கூட தெரியாது. இப்போ சொல்லுங்க, சத்தியமாக சங்கத்து டேபிள் மேலே இதுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் ஞானபீடம் விருது பெற்ற எழுத்தாளர் ஜெயகாந்தன் மட்டும்தான். ஆனால் சிலருக்கு ஜெயகாந்தன்னா இருந்த உண்மையிலுமே யாருக்கும் தெரியாது. எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் கனிமொழி அம்மாண்ட ஒரு வார்த்தை சொன்னார். இந்த கானா பாட்டெல்லாம் நாட்டுப்புற கலையில் சேர்த்துக்கலாமாம்மா? பாடகர் மட்டும்தான் வெளியே தேடுறாங்களே கண்டி, அதுக்கு கானாவுக்கு உட்காந்து கஷ்டப்பட்டு வாசிக்கிறவங்க இசை கலைஞர்கள் தான். சினிமாவில் கானா பாட்டு பாடினாக்கா அந்த கானா கலைஞர்கள் தான் அதுக்கு வாசிக்கணும். இளையராஜா சார் கூட வந்திருக்கிறார் அந்த நேரத்தில். அப்போ சமயத்தில் அறிமுகப்படுத்தினார் ஒரு கானா பாட்டு பாடகர்னு. உனக்காக காத்திருக்கே உனக்காக காத்திருக்கே சிலோனு சிமா 2 பேரும் பேசலாம் ஆதோரமாவா. முத்து பல்லு சிரிக்குது 32 10 கல்லு பேசன கம்மல் காதில 2. எங்கள் அண்ணனே எங்கள் வீட்டில் கானா பாடகர் தான். புளியந்தோப்பு கானா பாடகர் ராஜேந்திரன் இறந்துட்டார். அவர் பாடா உன் மலர்கள் ஒரு பூபால ராகத்தை பாடினேன், கார்மேகம் கலைந்திடும் கூந்தலில், கார்மேகம் கலைந்திடும் கூந்தலில் நான் கண்கள் ஊரங்கம் பந்தல் தோன்றுமோ, நான் கண்கள் ஊரங்கம் பந்தல் தோன்றுமோ. என்னுடைய கானா வாழ்க்கை அனுபவங்கள் அத்தனையும் குப்பத்து ராஜா சேனலுக்கு அளித்திருக்கிறேன். எல்லாரும் பாருங்கள், பார்த்துட்டு மற்றவர்களையும் ஷேர் பண்ணுங்கள்.